எஸ் இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் 2252 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த 2252 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரையும் வருகிறன்னு வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்தில்லாமல் பயணம் செய்வோம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சொல்லித்தாங்க. ஸோ அதைத்தான் கேட்க போகிறோம். இந்த சீசனுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த கோடை காலத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த விசிறி தாங்க, இதை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து நான் ஒரு 2 பார்ட்டாக சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி அந்த விசிறியோட அந்த அதாவது அந்த லீவ்ஸ் என்ன சொல்லலாம், அந்த ரெக்கை அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுத்து அதில் எப்படி அந்த கம்பு மாட்டலாம் செய்யலாம், சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்முடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? நிறைய அந்த ஸ்ட்ராப் உள்ள வித்தியாசமான இது ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரலையும் இந்த இடம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ் தான், ஓகேங்களா? ஒரு 2 கலர் தான், 2 கலரில் ஒரு 12 கவுண்டிங் தான், சரிங்களா? இந்த 12 ஸ்ட்ராப் ரோலில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கு அளவு எப்படி, அதை எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்டிங்லேருந்து போகணும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த பலகை மேலே தான் நம்ம செய்யணும், நம்ம எப்போவுமே சொல்லுவோம், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு பலகை எடுத்துக்கலாம். பலகை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன கலர் கொடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே பழகிறவங்களுக்கு 2 கலர் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் டபுள் கலர், சரிங்களா? ஃபஸ்ட் நான் பிங்க் எடுத்துருக்கேன். பிங்க்கில் ஒரு 6, சரிங்களா? 6 கவுண்டிங் எடுத்திருக்கேன். பிங்க்கில் ஒரு 6 எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு ஆப்பிள் க்ரீன், அதாவது என்னது, ஆப்பிள் பச்சை, அது ஒரு 6 எடுத்துருக்கேன். மொத்தத்துக்கு 12 அந்த 12 இது எடுத்திருக்கேன், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அந்த 12 இதில் தான் நம்ம வந்து விசிறி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, சரிங்களா? அதனால் சரி, இதோட நீளம் நம்ம எவ்வளோ நம்ம பார்த்துலாம். இதோட நீளம் இந்த ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாமே நம்ம கூடையாக இருக்கட்டும், என்ன போட்டாலுமே நம்ம சென்ட்ரிங் மார்க் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம சென்ட்ரிங் மார்க் பண்ணுறோம். சென்ட்ரு மார்க் பண்ணி எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த 12 அந்த ஸ்ட்ராப்பையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு பெர்மனண்ட் மார்க்கர், அழியாத மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? அதோட நீளத்தையும் சொல்லியிருந்தேன். அதோட நீளம் வந்து நான் எவ்வளோன்னு சொல்கிறேன், அதையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எப்போவுமே நீளம் எடுக்கிறது வந்து நம்ம மெஷரிங் டேப், அதாவது மெஷரிங் என்னன்னா அந்த டெய்லரிங் டேப், சரிங்களா? அந்த டெய்லரிங் டேப்பில் தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் எடுக்க மாட்டோம், பின்னாடி உள்ள இன்ச்சஸ் எடுப்போம், சரிங்களா? அந்த இன்ச்சஸ் தான் நான் எத்தனை இன்ச்சஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸிங்க. இந்த 12 இதை வச்சு நம்ம ஒரு விசிறி பண்ண போகிறோம். பாருங்களேன், எவ்வளோ ஒரு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராப் ரோவில் தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பனை ஓலையில் பண்ணலாம், தென்னை ஓலையில் பண்ணலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து எதுலனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் வந்து எதுலனாலும் கம்ப்ளீட்டாக தரவாக பண்ணி இந்த சம்மர் சீசனில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நல்லா எப்பவும் போல் எந்த விசிறி, எல்லா விசிறியும் மாதிரி தான் இதுவும் ரொம்ப வீசுவதுக்கு ஈஸியாக இருக்கும், காற்று நல்லா வரும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து 12 இதை எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? எப்பவும் பாருங்கள், புதுசாக பழகுனாலே நம்ம வந்து டபுள் கலர் தான் சொல்லியிருப்போம். டபுள் கலரில் சொன்னால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்முடைய சேனலில் டபுள் கலர் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரே கலரில் சொல்லித்தர மாட்டோம். சொல்லித்தரதான் உங்களுக்கு புரியாது. நான் சொன்னோம்னா இதோட நீளம் வந்து அந்த டெய்லரிங் டேப்பில் ஒரு 50 to 55 எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் ஒரு 52 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், சரி, 52 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, 52 இன்ச்சஸ், சரிங்களா? எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு 2 ஸ்ட்ராப்பரை எடுத்துக்கிடும். நம்ம 2 கலர் எடுத்தோம் இல்லையா, அதில் 2 எடுத்துக்கலாம். ஒன்று க்ரீனு, இன்னொன்று பிங்க்கு. அந்த க்ரீனு பிங்க் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடும். இப்போ வந்து நான் வந்து க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீனை வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்லீப்பிங் லைனில் வச்சுக்கிட்டோம், பிங்க்கை வந்து ஸ்டாண்டிங் லைனில் வச்சுதா, சரிங்களா? ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இப்போ வந்து க்ரீன் வந்து அடியில் இருக்க ஆப்பிள் க்ரீன், பிங்க் வந்து ஆப்பிள் க்ரீனுக்கு மேலே இருக்குது, ஓகே இல்லையா? க்ரீன் வந்து அதாவது ஸ்லீப்பிங் லைன், பிங்க் வந்து ஸ்டாண்டிங் லைன். எனக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியல, நான் வைக்கிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இந்த பிங்க் இருக்குல்ல, அதை ஒரு ஜான் விட்டு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஜானை தான் கீழே விட்டுருக்கோம். இதை வந்து அதை கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வைக்க வேண்டாம். நம்ம 2வது இதை மற்ற இதை எல்லாமே அந்த மார்க்கிங்கில் தான் வைக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் அடுத்து பிங்க் எடுத்து, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் எடுத்தோம் இல்லையா, அதுக்கடுத்து பிங்க் மாற்றி எடுக்கலாம், ஓகேங்களா? மாற்றி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த க்ரீனை வந்து அந்த பிங்க்குக்கு மேலே அப்படியே
நான் வந்து அமுக்கி விட்றேன் அவ்வளோதான். நல்லா பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கரெக்டாக அந்த பிங்க்குக்கு கரெக்டாக அந்த பிங்க் பக்கத்து, அதாவது பிங்க் எங்கே முடியுதோ அதில் நம்ம இந்த கூடையே மாதிரி தான் சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம். இப்படி நல்லா வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிடுறோம் சரிங்களா. நல்லா பார்த்தீங்களா எப்படி வந்து நம்ம வந்து அந்த பிங்க் எங்கே அந்த பிங்க்கோட அகலம் என்னையோ அது பக்கத்தில் நம்ம கரெக்டாக அமுக்கி விடுறோம் சரிங்களா. பாருங்கள், நல்ல ஒரு அமுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா பெருவிரலை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுங்க சரிங்களா. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் நல்லா பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிங்க் எடுத்துக்கோம் இல்லையா, அடுத்து க்ரீன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதனால தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி எடுக்கும். ஃபுல்லாக பாருங்கள், திருப்பி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரே நீங்கள் இந்த ஒரு வீடியோஸை தரவை பார்த்தாலே நீங்கள் இதிலே நீங்கள் வந்து பின்னிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், இதை நம்ம வந்து எப்போவுமே நம்ம கூட பின்னுறதுக்கு மாற்றி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மார்க்கிங்கை மட்டும் கரெக்டாக வைங்க சரிங்களா. இப்போ வச்சாச்சு, இப்போ அதையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிங்க் அடியில் உள்ள பிங்க் இருக்குல்ல, அதை க்ரீன் அமுக்கக்கூடாது. எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை வந்து நம்ம அமுக்கணும். அதை கீழேருந்து பார்க்கணும், மேலேருந்து பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி அந்த க்ரீனை ஒட்டி சரிங்களா. இந்த சைடும் அதே மாதிரி க்ரீனை ஒட்டி வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 கார்னர், ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே அந்த பிங்க் கீழே வருது, அது ஒரு கார்னர் சரிங்களா. இப்போ வந்து அடுத்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. முன்னாடி கூட நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி கையை நான் எப்படி கையை வச்சு ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிங்க் எடுக்க போகிறோம் அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுங்கள், ரொம்ப ஈஸிங்க. பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோஸை நல்லா தரவாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது கூட இதை வந்து ஆனில் வச்சுக்கிட்டு ரன்னிங்லேயே நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுற இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இப்போ 12 எடுத்தோம் இல்லையா, 12 இதில் விடணும் சரிங்களா. எத்தனை இது பேலன்ஸ்க்கோ எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். பாருங்கள், இதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கீழே டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையை கூட எடுத்துருவேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம விட்டுக்கிடும் சரிங்களா. மீதி எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம கார்னர் நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி மார்க்கிங் அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த மார்க் பண்ணுறதுல அந்த பிங்க் இடத்துல கரெக்டாக வரணும் சரிங்களா. ஒன்று வந்து பிங்க்குக்கு அடியில் வரும், இன்னொன்று பிங்க்குக்கு மேலே வரும் அந்த மார்க்கிங். பாருங்கள், இந்த நம்ம ஃபுல்லாக போடலாம். அந்த 12 இதையும் நம்ம போட்டுட்டு, அதாவது மிச்சம் எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுடணும் அவ்வளோதான். போட்டுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து நான் பேசுகிறது புரியலாட்டினாலும் நீங்கள் நான் பண்ணுற வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா. எல்லோரும் கேட்டாங்க, விசிறி போட்டு காட்டுங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. கொஞ்சம் நம்மளுக்கு வேறு வேலைகள் இருந்ததுனால போட முடியல. இந்த சம்மருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் இதை செஞ்சு பழகிக்கோங்க. இதை சேல்ஸ் கூட பண்ணலாம். உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்றுக்கலாம் சரிங்களா. இந்த விசிறி என்னென்னா லைஃப் லாங்காக பிய்யாதுங்க. அதுதாங்க. பிளாஸ்டிக் விசிறினாலும் பிஞ்சிடும், அதாவது தென்னை ஓலையில் பண்ணாலும் அதாவது பிஞ்சிடும், பனை ஓலையில் பண்ணாலும் கூட பிய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. முன்னாடிலாம் பனை ஓலையில் தான் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து பிய்யாது. ஸோ இதோட நம்ம இந்த மெட்டீரியலை பண்ணுறது எதுவுமே பிய்யாது சரிங்களா. ரொம்ப நாள் லைஃப் வரும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த மீதி ரோல் எத்தனை இது இருக்கோ நம்ம 12 கவுண்டிங் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாகவே நம்ம மாட்டுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 12 ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து 2 கார்னர் வந்து மேக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதை வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா. அநேகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 12 வந்திருக்கும். எஸ், 12 வந்துருச்சு சரிங்களா. கரெக்டாக வந்துருச்சு. க்ரீனையும் நான் பிங்கையும் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். 12 நம்மளுக்கு வந்துருச்சு. எஸ், கரெக்டாக வந்துருச்சு 12. வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசுகிறத நல்லா கவனிங்க. நான் என்னென்ன ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட் இந்த சைடு ஒரு கார்னர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல அதே மாதிரி தான் சரிங்களா. மாற்றி இந்த மாதிரி அமைக்கி மாற்றி போட போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பகுதிக்கு கரெக்டாக திருப்பிக்கோங்க சரிங்களா. அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நேராக வச்சு பண்ணுறதுக்கு உங்கள் சைடு திருப்பிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள்.
ஒன்றும் இல்லை, நம்ம கூடைக்கு எப்படி மாற்றி மாற்றி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடுறோம். சரிங்களா? இதுக்கு வந்து 2 பந்து பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு போட்டால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து இன்னும் போட வேண்டாம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மேலே நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் லாக் பண்ணுறேன் பாருங்கள். அடியில் உள்ளதை எடுத்துகிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் மேலே நம்மளுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து எடுத்த கவுண்டிங் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்மளுக்கு நகலாது, நம்ம அங்கே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபுல்லாக கடைசி வரை போட்டுக்கிடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கைத்தொழில். சரிங்களா? இந்த டபுள் கலர் இருக்கிறதுனால எவ்வளோ, இப்போ நம்ம க்ரீன் எடுத்தால் நம்ம அடுத்து ஃபுல்லாக நம்ம க்ரீன் கடியில் தான் விடுற மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து நான் பிங்க் எடுக்க பாருங்கள், பிங்க் கடியில் விடுற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்படி சொல்லி கொடுத்தா தான் பழகிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டபுள் கலர் எடுப்போம். இப்போ பாருங்கள், அடுத்து க்ரீன் எடுப்போம். க்ரீன் கடியில் நம்ம விடுற மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும் மைண்டில். சரிங்களா? நம்முடைய வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன நேரலை போடும்போது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அன்றைக்கி நான் என்னது பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் நேரலையாக போடுவேன். எல்லோரும் கேட்குங்க, நேரலையில் எனக்கு புரியல. நான் நேரலையில் நான் சொல்லியே கொடுக்கலங்க. அன்றைக்கி நான் என்ன செய்கிறேனோ அதை நேரலையில் போடுறேன். அவ்வளோதான். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த இது நகலாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். நம்ம போட கொஞ்சம் இந்த சைடு அகலமாக போயிட்டே இருக்கணும். அதனால் லாக் பண்ணிட்டோம். சரிங்களா? மேலே 2 மட்டும் இருக்குது. இப்போ வந்து இந்த பகுதி முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் நம்ம வச்சுருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த சைடு நம்ம போட போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். புரியுதா? இந்த மாதிரி வச்சுருந்தோம், வி மாதிரி வரும். இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். ஒரு சைடு நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து 9 கவுண்டிங் வரும் கம்ப்ளீட் பண்ணி. இப்போ அடுத்த சைடு நம்ம கவுண்டிங் பண்ண போகிறோம். உங்கள் சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி கடைசி வர்ற மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம 2 விட்டுக்கோம்ல, அதே மாதிரி இந்த சைடு நம்ம விட்டுக்கிடணும். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் மாற்றி நல்லா பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரியுங்க. ஒரு பெரிய ஒரு மேட்ரே கிடையாது. அதனால் நம்முடைய சேனலை பார்த்து நிறைய பேர் கற்றுருக்காங்க. உங்களாலையும் கற்றுக்கிட முடியும். ஏன்னா நம்முடைய வீடியோஸ் எல்லாமே லென்த்தாக இருக்கும். எதனால லென்த்தாக நம்ம வந்து வீடியோஸை எவ்வளோக்கெவ்வளோ சுருக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு புரியாது. சரிங்களா? எவ்வளோக்கெவ்வளோ கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகிறோமோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் நம்ம வந்து லென்த்தாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். கைத்தொழில் பொறுத்தளவு எவ்வளோக்கெவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுமோ அப்போ வீடியோஸ் வந்து லென்த்தாக தான் ஆகிட்டுருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? நாங்கள் எவ்வளோக்கெவ்வளோ லென்த்தாக போடுறீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதில் வந்து 2 பார்ட்டாக வரும். இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட்டில் கம்பு போட போகிறோம். அவ்வளோதான். அதுவும் ஈஸி தான். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதுக்குன்னு மெனக்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொருளை தேடி அலையன்னு அவசியமே இல்லை. சரிங்களா? நம்முடைய சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பழகிறதுக்கு தேவையான மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கேன். நல்லா பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோஸோட லென்த் வந்து 25 நிமிடம் 45 செகண்ட் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நம்ம மேல் வரிசையில் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா மேல் வரிசையில் அடுத்து நம்மளுக்கு இது கிடையாது. இந்த இது முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம மேல் வரிசைக்கு போவோம். சரிங்களா? அதனால் இப்போதைக்கு லாக் பண்ணிக்கலாம். அடுத்து நகலாமல் இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? டைட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கிட்டு 2 இருந்துச்சு, இங்கிட்டு 2 போட்டோம். நம்ம மறுபடியும் எந்த பொசிஷனில் ஆரம்பித்தோம் அந்த பொசிஷனில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வி ஷேப்பில் ஆகிடுச்சுல. வி ஷேப்பில் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு சைடு நம்மளுக்கு வந்து ஒரு 2 எட்ஜு 2 எண்டு வந்து இன்னும் ஒன்று வேணும். ஒன்று வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த விசிறி பாருங்கள், இதில் வந்து 9 கவுண்டிங் இருக்கும். இப்போ வந்து இது என்ன பண்ணுறோன்னா 9 இதுலேயும் நம்மளுக்கு 9 கவுண்டிங் வரும். நடுவில் உள்ளதை விட்டுட்டு மற்றதை என்னங்க 9 வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இது வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பொசிஷன் வச்சோமோ அந்த பொசிஷனில் இப்போ இருக்குது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த வி பொசிஷனில் நம்ம வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து வி பொசிஷனை வந்து இந்த மாதிரி சதுரமாக நான் கையை வச்சு காட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சதுரமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்றே தான். அதை நல்லா பாருங்கள். வி பொசிஷனில் இருக்கா? இப்போ அடுத்த ஸ்டெப் இன்னும் வந்து சதுரமாக்கணும். நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவங்களுக்கு அதை புரியலன்னு தான் கையை வச்சு காட்டுறேன். இதில் பாருங்கள் தெரியும். இந்த பொசிஷனில் நம்ம இப்போ வி ஷேப்பில் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சதுரமாக கொண்டு வரதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி கொண்டு வந்தால் தான் விசிறி ஆகும். பாருங்கள், இப்போ இந்த 2 விட்டோமா அதை வந்து திருப்பி அது மேலேயே பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க.
இதை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மாற்றி போட போகிறோம். அவ்வளோதான். தோசையை மாற்றி போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் மாற்றி போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அந்த நம்ம வந்து லாக் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கணும். மாற்றி போடும்போது இந்த லாக் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போவுமே எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே நம்ம மாற்றி அதை பிடிச்சிட்டு அப்படியே மாற்றி போட்டோம். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அதை அப்படியே நம்ம தோசையை வாங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த பொசிஷனில் இருந்துச்சு. அதை வந்து நம்ம 2ஆக விட்டுருந்தோம். அதை 1ஆ ஆக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சிட்டு மாற்றி போடுறோம். சரிங்களா? மாற்றி போட்டுட்டு பழையபடி நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ அந்த க்ரீனை விட்டுறணும். க்ரீனை விட்டுட்டு அந்த பிங்க்லேருந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் கேப் கிடந்தால் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிங்க் எடுக்க போகிறோம். பாருங்கள், இதை பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி டபுள் கலர் எடுக்கிறதுனால எவ்வளோ இப்போ நம்ம ஃபுல்லாக பிங்க்கு கடியிலே விடுறோம். சரிங்களா? நம்ம குழப்பமே வேண்டாம், ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் கலர் எடுத்தால். உங்களுக்கு புரிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அப்படியே எடுத்து ஒன்றும் இல்லைங்க, அப்படியே எடுத்து நம்ம மாற்றி போடுறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து என்ன ஒரு டவுட்னாலும் நீங்கள் நம்மளை வந்து தொடர்பு கொண்டு நம்மளை வந்து பேசலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பழகிறவங்களுக்கு என்ன கூட பழகணும் அப்படின்னு கூட அதில் வந்து 4 பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து பழகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம மாற்றி போட்டோம். மாற்றி போட்டு இப்போ பழையபடி நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம உள்ளே வெளியே மாற்றி பின்ன போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த கார்னரில் நம்ம என்ன 9 பண்ணோமா, அதே மாதிரி இங்கே 9 அதாவது 9 இது வர தட்டி நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த லாக் பண்ணதை லைட்டாக எடுத்து விட்டுக்கணும். சரிங்களா? பாருங்கள், நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த 50 to ஒரு 55க்குள்ளே எடுத்துக்கோங்க. நான் 52 எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எக்ஸஸாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இது வந்து இதோட கொஞ்சம் பாதியோடு நின்றுனா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் 2வது பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு 7 பண்ணணும். 7 பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த கார்னரும் முடிஞ்சிடுச்சு. அந்த விசிறிக்கு வந்து ஒரு 80% முடிஞ்சிட்டுன்னு தான் அர்த்தம். நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக பாருங்கள். பண்ணினோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம எதுவுமே நம்ம வந்து ஓட விட்டு போடலை. எல்லாமே அப்படி நான் பண்ணுறத போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே அந்த விரலை வச்சு தள்ளி விடுங்க, டைட் ஆகிரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அடுத்த 3வது கார்னர் நம்மளுக்கு வேலை செய்யுது. 3வது கார்னர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு புரியுது இல்லையா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி கேட்பாங்க, விசிறி போட்டு காட்டுங்க, விசிறி போட்டு காட்டுங்கன்னு. ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போடுறதுக்கு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் போடுறேன். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலோட வீடியோஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம ஒரு லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது நகலாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? நம்ம அங்கிட்டு வர இது வந்து பெருசாகிட்டே இருக்கும். அதனால் அது நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ண தெரிஞ்சிடும். சரிங்களா? எங்கெங்கே லாக் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிடும். சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன். ஒரு 7 கிட்ட வந்துருச்சு. இன்னொரு மிஞ்சி போனால் ஒரு 2 தான் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மாற்றி விட்றோம். நீங்கள் கையை எடுத்தால் கூட ஒன்றுமே உழையாது, ஒன்றுமே செய்யாது. அதனால் கவலைப்படாதீங்க, கை எடுத்துட்டால் உழைஞ்சிருமோ அப்படின்ட்டு. சரிங்களா? நான் பாருங்கள் 2 கையும் எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி டைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து உழையாது. அவ்வளோதான். நீங்கள் பழகிறதா இந்த மாதிரி டபுள் கலரில் பழங்க. ஒரே கலரில் பழகினா உங்களுக்கு வந்து உண்மையிலே குழம்பிடுவீங்க. அதனால தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம 2 கலரில் தான் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால தான் நிறைய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பண்ணி பழகிட்டாங்க. இதையும் ஈஸியாக பின்னி பழகிடுவாங்க. கவலை இல்லை. நீங்கள் பின்னி பழகிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய வீடியோ அனுப்பிவிடுங்க. என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய வீடியோவை. சரிங்களா? எத்தனையோ பேர்கிட்ட சொல்லிட்டேன், நிறைய பேர் அனுப்ப மாட்டேங்க. அது உங்களுடைய விருப்பம். நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம். அது நீங்கள் அனுப்புறது அனுப்பாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு முடிய போகுது ஃபஸ்ட்டு பார்ட்டு. நல்லா பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்.
எந்த சேனல்லுமே சொல்லிக் கொடுக்காததை நம்ம வந்து நம்முடைய சேனலில் போடுறோம். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரேராக இருக்கும். நம்முடைய தமிழ் சேனலில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது சொல்லிக் கொடுக்குறது நம்முடைய என்ன சொல்ல, நம்முடைய சேனலில் வந்து எல்லாமே வித்தியாசமானதான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு வித்தியாசமானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை நீங்கள் பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து லைஃப் லாங்காக கிடக்கும். இதை நல்லா தரவாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து கம்புலாம் வாங்கணுமோ வைக்கணும், வீட்டில் என்ன கம்பு இருக்கோ அதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு சொல்லி தந்தேன் பாருங்கள். இந்த லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிய போகுது. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து 7 முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஆமாம், எஸ் 7 முடிச்சிட்டேன்னு. ஒரு 2 தான். சரிங்களா? 2 முடிச்சா நம்மளுக்கு கரெக்டாகிடும். கரெக்டானா அடுத்த ப்ரொசீஜர் கம்பு தான் போடணும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு தரவாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பு போடுறதை எப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் வீடியோ வந்து ஃபுல் டியூட்டோரியல், அதையும் நான் போட ரெடியாக இருக்கேன். ஒம்பது. இந்த சைடு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 வரும், எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். ஏன்னா நம்ம அந்த மேலே அந்த ஒன்று விட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து 10 வரும். நமக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 2 சைடு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக 9 இருக்கணும். சரிங்களா? இன்னும் ஒன்று கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன நீட்டிட்டு நம்ம கம்பை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. ஒரு சைடு கூட இருக்குன்னு ஒரு சைடு குறையா இருக்குனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கம்பு போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? முடிச்சாச்சு. கரெக்டாக வந்துருச்சு. விசிறி வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை லாக், அந்த ரைட் ஹேண்ட் வச்சுருக்கேன் தெரியுமா, அதில் வந்து ஒரு லாக் போட்டுட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடும். நம்மளுக்கு 2 சைடு நம்மளுக்கு வந்து 9 கவுண்டிங் கரெக்டாகிடுச்சு. அவ்வளோதான். விசிறி வந்து முடிய போகுது. ஃபஸ்ட்டு பார்ட் முடிய போகுது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த மேலே அதை மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கிடும். ஏன்னா நகலாமல் இருக்கிறதுக்கு. அப்படியே விட்டால் கொஞ்சம் லூஸ் ஆகும். அவ்வளோதான். இந்த சைடு ஒரு 2 லாக், நம்ம இங்கிட்ட ஒரு 2 லாக் போட்டோம்னா அதே மாதிரி இங்கே ஒரு 2 லாக். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் விசிறி வந்து நம்மளுக்கு வந்து 80% முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சதுரம் கிடச்சிட்டு பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 டேப் இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை வந்து இப்படி கட் பண்ணிடக்கூடாது. ஒட்டி கட் பண்ணால் அப்புறம் அது வந்து உடஞ்சி விழுந்துடும். அந்த முனியை கட் பண்ணிக்கோங்க. அதனால் ஒட்டி இப்போ வந்து அந்த பச்சைக்கு அடியில் நம்மளுக்கு வந்து பிங்க் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம அதை அப்படியே மடக்கிட்டு அது மேலே நம்ம சொருகி விட்டுருதோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி அந்த க்ரீனையும் நம்ம சொருகி விட போகிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. எங்கேயும் நகலாது. நான் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோஸை நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வைரல் வீடியோ அதை நீங்கள் வந்து ஆக்கி கொடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதனால் நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோஸ் எத்தனை வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸாக கட் பண்ணி விட்டுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்குது. சரிங்களா? இதை நம்ம வந்து முனியில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் இருந்தால் சொருவது கஷ்டமாக இருக்கும். இது வந்து பாருங்கள், இது மேலே இருக்குது. மேலே இருக்கும்போது நம்ம வந்து அப்படி விட்டால் இந்த மாதிரி கேப் விழுந்துடும். அப்படியே திருப்புறோம். தோசையை மாற்றி போட்ட மாதிரி மாற்றி போடுறோம். இந்த மாதிரி விட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடியில் வந்துருச்சா, பிங்குக்கு அடியில் வந்துருச்சா, இப்போ இந்த மாதிரி விட போகிறோம். ஓகேங்களா? விட்டாச்சு. ஒரு 2-3 இதில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இதை வந்து க்ளோஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த விசிறியோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். செகண்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் அதுதான். சரிங்களா? அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து விசிறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். விசிறி 50% ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அதுக்கு கம்பு மட்டும்தான் போடணும். நான் அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் காட்டேன். ஸோ என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். என்ன ஒரு டவுட்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்முடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களாலையும் பண்ண முடியும். சரியா? யாராலையும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், பொறுமை இருந்தால் நீங்களும் இதை வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக போடுவீங்க. ஓகேங்களா?
பாருங்கள் நமக்கு இந்த கார்னர்லாம் எப்படி முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த ஒன்றே ஒன்று தான், இதை வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம். அதனால் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதை பின்னணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு விசிறி. இதுதான் நெக்ஸ்ட்டு அந்த கம்பு போடுற இப்போ வந்து நம்ம இந்த பகுதியை முடிச்சிட்டோம், அந்த லீவ்ஸை முடிச்சிட்டோம். அடுத்து கம்பு மட்டும்தான் போடணும். ஓகே இல்லையா? அதை வந்து அடுத்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக போட்டுடலாம். வீட்டில் இருக்க கம்பை வச்சு என்ன கம்பனாலும் போட்டுக்கலாம். கம்பில் என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் டியூப்பை கூட மாட்டலாம். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து பொறுமையாக சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் எப்படி நான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க மறுபடியும் கேட்டுக்கிறேன். என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.